பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. தெரிஞ்ச பரிச்சயமான நல்ல வார்த்தை. அல்லேலூயா. வாதை பொல்லாப்பு நேரிடாது. பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம். பிரைஸ் தி லார்ட் இல்லையா? அழகா ஃபாதர் இந்த பாடல் மூலமாக அருமையான வார்த்தையை அந்த பாடலையே எழுதியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே பொல்லாப்பு அப்படிங்கும்போது தீமை, வாதை அப்படின்னா சத்துரு இல்லையா? தீமை தீமையும் அந்த பொல்லாப்பையும் கொண்டு வருகிற அந்த சத்துரு ரெண்டு காரியங்களை, பொல்லாப்பை கொண்டு வருகிறோம் அவன்தான், நம்ம வாழ்க்கையில் தீமைகளை கொண்டு வருகிறோம் அவன்தான். சொல்றது விளங்குதாங்க? இந்த ரெண்டு காரியம் உன்னை அணுகாதுன்றார். பக்கத்தில் கை கூட சொல்ல, உன்னை அணுகாது. எது அணுகாது? பொல்லாப்பு உனக்கு அணுகாது. சோத்திரம் சொன்னீங்களா? கைசல்லா அல்லேலூயா. பொல்லாப்பு அவன் தீமையை கொண்டு வருகிறான் அவன் தான். உன் வாழ்க்கையில் பொல்லாப்பு அல்லேலூயா ரெண்டுமே உன்னை அணுகாம கர்த்தர் காக்கிறவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இதை கொஞ்சம் ஆவிக்குரிய வெளிப்பாடோடு தேவன் எனக்கு வெளிப்படுத்தின விதத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி உங்கள் மத்தியில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனித்து கேட்கும் போது உங்களுக்கு நன்றாக இந்த சத்தியம் விளங்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணி அந்த செங்கடலின் மத்தியில் வந்து முன்னேறுவதற்காக அவர்கள் நிற்கும்போது அங்கே தேவன் என்ன செய்கிறார்? சத்துரு அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். ஏற்கனவே அவர்களை அடிமைப்படுத்தியவன், அவர்களை பாதித்தவன், அவர்களை சிறுமைப்படுத்தினவன், அவர்களை தன் கைவசப்படுத்தி வைத்திருந்தவன். இப்போ இவர்களை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? மிக தீவிரத்தோடு, மிக கோபத்தோடு, மிக உக்கரத்தோடு கூட என்ன செய்கிறான்? புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய மகிமை பின்னாடி இருந்து காக்கிறது. அந்த தீமை பொல்லாப்பு செய்வதற்காக, அவர்களுக்கு தீமை செய்வதற்காக வெகு தீவிரத்தோடு கூட அவன் புறப்பட்டு வரும்போது தேவன் அவர்களுக்கு ஜனங்களை தொடாதபடி தேவன் பாதுகாத்து என்ன செய்கிறார்? அவர்களுக்கு முன்னாடி இருந்த தடையை நீக்கி ஒரு வழியை திறந்து விடுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பழைய பாவம், பழைய வாழ்க்கை, பழைய விக்கிரக ஆராதனை, பழைய சடங்காச்சாரங்கள், பழைய மோசமான குணங்கள், எண்ணங்கள், செயல்கள் இதெல்லாம் நமக்குள்ள காணப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் விட்டு தான் நம்ம இயேசுவின் இடத்துல வருகிறோம். இப்ப தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரிடத்துல வரும்போது அவர் நம்மை திரும்பவும் அந்த சத்துரு தொடாதபடி, சத்துரு நம்மை பாதிக்காதபடி எல்லாவித பாதுகாப்புகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். சும்மா ஏதோ ரட்சித்துட்டு ஆண்டவர் உங்களை விடல. புரியுதா உங்களுக்கு? ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியை அனுப்புறார், சபையை ஏற்படுத்துகிறார், உங்களை போதிக்கிறதுக்கு ஊழியர்களை ஏற்படுத்துகிறார், உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆட்களை ஏற்படுத்துகிறார். அவரும் சொன்னார் உங்களோடு கூடவே இருப்பேன்னு சொன்னார். இப்படி எல்லா விதத்திலுமே தேவன் நமக்கு துணையாக தான், உதவியாக தான் இருக்கிறார். சில காரியங்களை நம்ம சொல்லுவோம் உலக பிரகாரமா, இந்த விஷயத்தில் எனக்கு ஆள் சப்போர்ட் இருந்தால் நான் முன்னேறி இருப்பேன், இந்த காரியத்தில் எனக்கு உதவி இருந்தால் நான் முன்னேறி இருப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பண சப்போர்ட்டுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஆள் சப்போர்ட்டு எனக்கு பேக்ரவுண்ட் ஆள் இல்லை, அதனால என் வாழ்க்கையில் சில காரியங்களை அச்சீவ் பண்ண முடியல, முன்னேற முடியலன்னு சொல்லுவோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாருடைய சப்போர்ட்டுமே தேவையில்லை. தேவனே உனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கிறார். எல்லா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உனக்கு எல்லாவித சப்போர்ட்டையும் நீ வளர்வதற்கு, தேவனை நோக்கி முன்னேறுவதற்கு உனக்கு எல்லாவித சப்போர்ட்டையும் அவர் பண்றார். அப்ப இந்த ஜனங்களுக்கு பாருங்க, இவர் தான் எல்லா சப்போர்ட்டும் பண்றார். நீங்க சும்மா இருங்கன்னு தான் சொன்னார். நீ சும்மா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாலே போதும், அவரே உனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார். அவரே உன்னை எல்லா விதத்திலும் நடத்தக்கூடியவர். இந்த நாள் சத்தியம் ஆண்டவருடைய காரியங்களும் சரி, மற்ற எல்லா தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஒரு வாசலை நீ கடந்து போவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் உதவி செய்கிறதாக இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அதை கவனித்து கேட்பைனா விளங்கும். கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். அவர்கள் அந்த முன்னோக்கி போவதற்கு, அவர்கள் அடைய வேண்டிய லக்கை அடைவதற்கான வாசலை கர்த்தர் திறந்து விடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவது, காவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு உங்களுக்கு தடைபட்டிருக்கிற வாசல்களை திறப்பது மாத்திரமல்ல. சொல்றது விளங்குதா உங்களுக்கு?
தடைபட்டிருக்கிற ஒரு திறந்த வாசல், ஆண்டவர் சொல்றாரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. தேவன் உனக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் சத்துரு உன்னுடைய பின்னாடி உன்னுடைய பழைய வாழ்க்கைக்குரிய உன்னோடு போராடின சத்துருடைய எந்த காரியங்களுமே உன்னை பின்தொடராதபடி தம்முடைய பாதுகாப்பையும் அவர் உனக்கு கொடுக்கிறார். பின்தொடர விடல, வாசலையும் திறக்கிறார். எப்படிப்பட்ட வாசல்னா தேவனை அறிகிற அறிவு வாசல். அல்லேலூயா. நீ போகிற தேவன் உனக்கு திறக்கிற வாசல்னா தேவனை அறிய நமக்கு ரொம்ப தூரம், தேவனை பற்றிய அறிவு ரொம்ப கம்மி நமக்கு, அதை அவரே நமக்கு திறந்து கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீசர் 2 பேரும் வரும்போது தெரியல, ஆண்டவர் கண்களை திறந்தார், லீதியாளுக்கு இருதயத்தை திறந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரைஸ்கார் ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து ஏக சத்தத்தோடு கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப தேவன் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவரை அறிகிற அறிவு, அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாசலை அவர் நமக்கு திறந்து விடுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை அறிவதற்கு, அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பின் ஆழ அகல உயரங்களை அறிந்து கொள்ள அறிவு கெட்டாத அந்த அறிவு இவர்களுக்கு உண்டாகட்டும்ன்றார். யாருடைய அன்பு? தேவனுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு. அகல ஆழ உயர நீளத்தை அறியக்கூடிய அந்த அறிவை இவர்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். தேவனை அறிகிற அறிவுக்கு இவர்கள் கண்கள் திறக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் இருக்கிறார் பல இடங்களில். சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய காரியங்களிலே விருத்தியாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் என்றார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. சபை தேவனை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு, தேவனை அறிவதற்கு, தேவ அன்பை அறிவதற்கு, தேவனுடைய சத்தியத்தை அறிவதற்கு, தேவனுடைய நீதியை அறிந்து கொள்வதற்கு, தேவனை பற்றி நல்ல விசுவாசத்தோடு நீ முன்னேறி செல்வதற்கு வேண்டிய அத்தனை காரியங்களை வாசல்கள், என்ன கவனிக்கிறீங்களா? வாசல்களையும் தேவன் உனக்கு திறந்து கொடுக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்து அதையும் திறந்து கொடுக்கிறார் உனக்கு. அப்ப நம்ம தான் அதை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். முன்னேறுவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறினாவே உனக்கு எல்லா காரியங்களும் தேவன் தானாக உன் வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்து விடுவார். அது மாத்திரமல்ல, உனக்காக இந்த பூமியில நீ வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வாசல்களையும் உனக்கு திறந்து வைத்திருக்கிறார். நீ என்னென்னலாம் இந்த பூமியில செய்யணும், எப்படிலாம் நீ ஆசீர்வாதமா வாழணும், என்னென்ன நன்மைகளை பெற்று இந்த பூமியில இருக்கணும்னு உனக்கு எப்ப நீ ரட்சிக்கப்பட்டையோ தேவன் ஒரு வாசலை, சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவன் ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில நீ இப்படிதான் வாழணும், இப்படி உன் வாழ்க்கை கட்டமைப்பை தேவன் தீர்மானம் பண்ணி சித்தம் வைத்து திட்டம் வைத்து, யோசேப்புக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கலையா? சொல்றது புரியுதுங்களா? தாவீதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கலையா? ஆபிரகாமுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கலையா? யாக்கோப்பை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கலையா? அதுபோல தேவன் உங்கள் ஒருவரை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு வாசல் திறந்து வச்சிருக்கிறேன், இங்க இரு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவனுக்கு வாசலை திறந்து வைத்திருந்தார் ஆண்டவர். அதை சத்துருனால மூட முடியல, முயற்சி பண்ணா மூட முடியல, அடைக்க முடியல. இது இந்த வெளிச்சம் அவனுக்கு இருந்துச்சு, எனக்கு ஒரு வாசலை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு. சொல்றது விளங்குதாங்க? சில தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பற்றி அறிவு இருக்கும், அதனால அவங்க தெளிவா இருப்பாங்க. எனக்கு என் ஆண்டவரை பற்றி தெரியும், என் தேவன் இதில் என்னை எப்படி நடத்துவார்னு எனக்கு தெரியும். தேவனை பற்றி அறிவு இருக்கிறவர்கள் கலங்கி போக மாட்டாங்க எதுலையும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அது மாத்திரமல்ல, கடைசியாக உனக்கு ஒரு மகிமையான வாசலை திறந்து வச்சிருக்கிறார். என்னது? இந்த வாசல்கள் எல்லாம் எதுக்கு? தேவனை அறிந்து, தேவனை பற்றி அவர் வசனத்தை அறிந்து, அவருக்குள்ள வளர்வதற்கு வேண்டிய காரியங்களை அறிந்து, நீதி அறிந்து, உண்மை அறிந்து, உத்தமத்தை அறிந்து, இந்த பூமியிலே உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீ அறிந்து அனுபவித்து நித்திய வாசலுக்கு வரும்படியாக, நித்திய ராஜ்யத்துக்கு வரும்படியான உனக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நமக்கு வாசலை திறந்திருக்கிறார். அப்ப நம்ம அதை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் பவுல் சொல்றார், அடைந்தாயிற்று முற்றிலும் தேறிடு என்று சொல்லாமதபடி நான் எதை நோக்கி ஓடுகிறேன்? பரம அழைப்பின் பந்தய பொருளை லக்கை அடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், அவர் எனக்கு ஒரு வாசலை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த லக்கை நீங்க விடக்கூடாது. அதை அடைப்பதற்கோ தடுப்பதற்கோ நீ முன்னேறுவதற்கோ சத்துரு எந்த தடை கொண்டு வந்தாலும் அவர் கூட இருக்கிறார். பின்னாடி இருப்பார், உனக்கு முன்னாடி வருவார்.
வலது பக்கத்தில் இருப்பார், இடது பக்கத்தில் இருப்பார். வசனம் சொல்லுது, நீ வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது சாயும் போது வழி இதுதான், உனக்கு வச்சிருக்கிற வாசல் இதுதான், நீ இதுல போ, தவறிராதேன்னு சொல்லுகிற சத்தம் உனக்கு உண்டாகும். கையை தட்டி பலமா ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவார், ரட்சித்த பிள்ளைகளோடு பேசுவார். ஸ்தோத்திரம், ஆமென். அப்ப நாம் அதை புரிந்தவர்களாக ஓடணும். யோவான் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 9-10 ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9-10. நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று, நல்ல கவனிங்க. எப்படி உள்ளும் புறமும்னா, உள்ளான வாழ்க்கை, புறம்பான வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை, மறுமைக்குரிய வாழ்க்கை. ஹலோ, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ரெண்டு வாழ்க்கையில் என்ன செய்வான்? சென்று, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்திருக்கிறார், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். நான் தான் வாசல். நான் ஒரு வாசல் உனக்கு திறந்திருக்கிறேன். ஏன் வழியா வா, என் ஆடுகள் ஏன் வழியா வரும். அந்த வழியில வந்தீங்கன்னா நல்ல மேய்ச்சலை கண்டடைவேன், உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவேன்றார். கையை தட்டி ஜீவனோடு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசுவை பின்பற்றுங்க. அவர் உனக்கு திறந்து வைத்திருக்கிற வாசல் எது, வழி எது ஆண்டவரே, அதுல என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளு. நீயா ஒரு வழியை சூஸ் பண்ணாத, நீயா ஒரு வாசலை சூஸ் பண்ணாத, நீயா ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணாத, நீயா ஒரு தொழிலை சூஸ் பண்ணாத. எனக்கு என்ன வேலை வச்சு நீயா ஒரு வேலையை சூஸ் பண்ணினா அலைஞ்சு திரிஞ்சு அதில் வருத்தப்பட்டு அதில் பாரப்பட்டு வருமானம் இல்லாமல் நஷ்டத்தோடு தான் முடியும். நான்லாம் அது மாதிரி எத்தனையோ அனுபவிச்சிருக்கிறேன். நான் உனக்கு இதுதான் வச்சிருக்கிறேன், இதில் போனார்னா அதில் தான் போவேன், கடைசியில் அதில் தான் கொண்டு வந்து விடுவார். இது சமாதானமாக இருக்கும். ஒரு கூலி வேலையாகட்டும், ஒரு சாதாரண வேலையாகட்டும், ஆண்டவர் உன்னை எதில் நடத்துகிறார் அதில் இரு, அதில் திருப்தியாக இருக்கும். வேண்டாம் இதை விட்டு அதுக்கு போவோம், அது விட்டு இதுக்கு போவோம்னு சொல்லி என்ன செய்யாத. உலகத்தில் சொல்லுவான், இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதேன்னு சொல்லுவான். அதனால் நீயாக ஒரு வாழ்க்கையை தேடாத, நீயாக ஒரு விஷயங்களை தேடாத, நீயான ஒரு காரியங்களை தேடாதபடி தேவன் உனக்கு காட்டுகிற பாதையில விசுவாச பிள்ளைகள் ஓடும்போது அந்த வழியில நீ உள்ளம் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டட முடியும். அதே யோவான் புஸ்தகத்துல தான் சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றார் பாருங்க, வேகமா வாசிங்க. அதற்கு இயேசு நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லிட்டார். அவ்வளவுதான். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும் பிதாவிட்ட பரலோகத்துக்கு வர்றதுக்கு நான் தான்ப்பா வழி. இது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை 10ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க. ஹலோ, நான் விளங்குதாங்க? விளங்குனா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அங்க சொல்லுகிறார். நான் வழியா இருக்கிறேன், என் வாசல் வழியா ஒரு உட்பிரவேசித்தா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் வழியில வரும்ன்றார். உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடையும். திருடன் கொல்ல வரான்ப்பா, நான் கொல்ல வரல, உன ஜீவனை கொடுக்க வந்த, உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேன், உன்னை காக்க வந்திருக்கிறேன்றார். அழிக்க சத்துரு வரான், நான் உன்னை காக்க வந்திருக்கிறேன். வசனம் ஏறுதாமா, உள்ள போதாமா வசனம்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இங்க சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவன் எங்க வர முடியாது சொல்லுங்கம்மா. எங்கம்மா போக முடியாது? பரலோகம் எங்க போறதுக்காக இங்கெல்லாம் கூடி இப்படி ஓடி வர மழை காலத்துல கூட சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அப்பா தான் நம்மளை காக்கணும். எல்லாம் இவ்வளவு கிறிஸ்துவ தேடுறது பின்பற்றதனுடைய முகாந்திரம் என்ன? அதிக முயற்சி எதுக்காக? இங்க கண்ணை முன்ன நாளைக்கு அப்பா வீட்டில் இருக்கணும், பரலோகத்தில் அவர் சமூகத்தில் ராஜ்யத்தில் இருக்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு தான் அவரை பின்பற்றுகிறோம். அவர் தான் வழி. அதுக்கு அந்த வழியை திறந்திருக்கிறாரா இல்லையா? வசனம் இருக்கா? எல்லாம் போதா? புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இதை நம்ம சரியா புரிஞ்சு நம்ம நடக்கணும். ஒரு 3 நபர்களை ஒரு உதாரணமாக சில காரியங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ மோசே எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா, மோசையினுடைய வாழ்க்கையில் அவன் என்ன வழியிலே தெரியாமல் அவன் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு வழியை வச்சிருந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் ஆரம்பத்தில் பார்வோன்கிட்ட இருந்தான். பிறகு அங்கே இப்போ 2வது வனாந்தரத்தில் அவங்க மாமாவோடு கூட வந்து அங்கே கொஞ்ச நாள் 40 வருஷம் இருக்கிறான். இவன் என்ன வழின்னு தெரியாம ஏதோ ஒரு வழியை பின்பற்றி ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் முச்சடியின் நடுவில் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முச்செடி நடுவில் தரிசனமாகி ஆண்டவர் அங்க அவனோடு கூட பேசுகிறார். பேசி, அப்பா உனக்குன்னு வச்சிருக்கிற ஒரு வழி இருக்கு, நீ அந்த வழியில போ அப்படின்னு. ஸ்தோத்திரம். என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவனுக்கு பேசி அவனுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காட்டி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அவன் எகிப்தில் இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? இது நம்ம ஆண்டவரை பற்றிய அறிவு இருக்கு, வைராக்கி இருந்தது. தன்னுடைய தேவ பிள்ளைகள், அவங்க தன்னுடைய பிள்ளைகள் அறிஞ்சோட அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்க விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வ கோளாறு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அறிஞ்சிச்சான். இப்போ அவன் தான் விடுதலை ஆக்கணும், ஆண்டவர் அதான் வச்சிருக்கிறார், அவன் மேலதான் திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா ஆரம்பத்திலேயே இவன் ஆர்வ கோளாறுல செஞ்ச காரியம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த திட்டத்திலிருந்து வழி விலக வேண்டியதாயிடுச்சு. ஆர்வ கோளாறு பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய பேரை நல்லா கவனிங்க, நம்ம அறியாமல், அவன் மோசே அதை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய உன்னத திட்டத்தை நிதானமா புரிந்து கொள்ளாம, காத்திருக்காம, அவன் அவசரப்பட்டதுனால, அறிந்து கொள்ளாமல் செயல்பட்டதுனால அங்க ஒரு சின்ன தடுமாற்றத்தை, ஒரு தலைகுனிவை மோசே இடத்துல பார்க்கிறோம். சொல்றது விளங்குதாங்க? கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, மோசே அந்த அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வழி தெரியல, வைராக்கி இருக்கு, ஆண்டவரை பற்றி என்ன இருக்கு? வைராக்கி இருக்கு, ஏதோ செய்யணும் ஆண்டவருக்காக அப்படின்னு. ஆனா வழி தெரியாம தான் என்ன பண்றோம் நிறைய நேரம். எதுல ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்த விரும்புகிறார், அந்த ரூட்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த ரூட்டை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அதான் ஆண்டவரை அறிகிற அறிவு. அதான் சொன்ன, அவருடைய வழியில நீதி, அவருடைய அன்பு, இந்த ரூட்டை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான், சும்மா வெறும் வைராக்கியத்தினால, சும்மா சில காரியங்களை நான் செய்திருவேன்ற ஒரு உற்சாகத்தினால, உத்வேகத்தினால தேவனிடத்துல வளர்றதுக்காக எழும்பிட்டு தடுமாறி விழுகிற நிலைமைகள் நிறைய இருக்கிறது. சொல்றது விளங்குதாங்க? நிறைய நேரம் ஜெபிக்கலாமே, முழு நல்ல சபைக்கு போகலாமே, பைபிள் படிக்கலாமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாமே, இப்படிப்பட்ட சில ஆர்வங்கள் நமக்குள்ள எழும்புகிறது. இன்றைக்கு கூட தேவ பக்தி இல்லாமையோ வைராக்கி இல்லாமையோ நம்ம ஆண்டவரை தேடலாம். ஆனா அந்த பக்தியும் அந்த வைராக்கியமும் அறிவுக்கேற்றபடி இல்லாமல் இருக்கிறது, தேவன் வழிகாட்டுகிறபடி இல்லாமல் இருப்பதினாலதான் நிறைய நேரங்களில் நம்ம லக்கை அடையாமையே இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அல்லேலூயா. அப்போ நம்ம புரிந்து கொள்வதற்கு மோசே என்ன செய்கிறார்? கொஞ்சம் காத்திருந்தார். கொஞ்ச நாள் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? அமைதியா, அவர் ஏதோ ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டு அமைதியா பேசாம இருந்தார். ஆனா ஏற்ற வேளையில் ஆண்டவர் வந்து வழியை காட்டுகிறார். அவன் ஏற்கனவே அவன் எடுத்த முடிவு தான், ஆனா இது எப்படி செய்யணும்னு ஒரு முறை இருக்கு. நான் சொல்றது விளங்குதாங்க? ஆண்டவர் காட்டுகிற வழிதான், ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த திட்டம் தான் அது. நீங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களை ஆண்டவர் ஆத்துமாதாயம் பண்ணணும், நீங்க ஜெபத்தில் எழும்பணும், ஆண்டவருடைய அன்பில் வளரணும், நீங்க இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கூட்டத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா ஆர்வ கோளாறு என்ன பண்ணுது? அவனுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைநிற்க முடியாம, புரிந்து கொள்ள முடியாம தடுமாறி விழுகிற நிலைமை வருகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த வழியை நீங்க என்ன செய்யணும்? சரியான ரூட்டுக்கு வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் உங்களை கரெக்டா நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தோடும் ஆவியிலும் பிரயாணம் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்னா அனலாயிரு, இன்னாட்டி என்னவாயிரு? குளிராயிரு அப்படின்றார். அனலும் குளிருமா ரெண்டுமே இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு? வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்றார். இப்ப நம்ம அப்படிப்பட்ட நிலைமை உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப மாம்சத்துக்குரிய வாழ்க்கை அழிக்கப்பட்டு அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல சரியான பாதையை, சரியான வழியில ஆண்டவரே நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அதுக்கு கொஞ்சம் தேவ சமூகத்தில் நீங்க என்ன பண்ணணும்? உடனே என்ன செய்ய முடியாது, ஒரு குழந்தை எழுந்து நடந்துட முடியாது. தான் இங்கே குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்குது, என்ன பண்ணுது? எழும்புது, பொத்துன்னு உழுகுது. அல்லேலூயா. அது விழுகிறத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, ஆனா அது யோசிக்கிறதே இல்லை. என்ன பண்ணுது? ஆண்டவர் அப்படி ஒரு பலனை வச்சிருக்கிறார் அதுங்களுக்கு. அவ்வளவுதான், எழுந்து விழுந்தாலும்
ஒன்றும் ஆகாது உடம்புக்கு. நம்ம விழுந்தா நமக்கே வலிக்கும். ஆனால் அது எழுது டொப்பு நூல், அப்புறமா எழும்புது பொத்து நூல், அப்புறம் இங்கே போகுது பொத்து நூல். எழுந்தா விழுகிறோன்னு தெரியுது, ஆனால் நடக்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கு? ஓடிட முடியுமா அது? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்களேங்க. பறவைகள் இருக்கு. கழுகு ஒரு டிவியில் காமிச்சாங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த கழுகு பார்க்குறக்கே பெருசாக குஞ்சு, அது வளர்ந்து 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 நல்லா பெருசாகவே ஆயிடுச்சு. நல்லா பருந்து, ரெக்கையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு. ஆனால் கூட அதுக்கு பறக்க தெரியல, பறக்க மாட்டேன்து. அது என்ன பண்ணுது? அப்படியே ரெக்கையை அடிச்சுட்டு மரத்தில் உட்காந்து ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது எதுக்கா? ரெக்கை பலப்படணுமா? சொல்றது விளங்குதாங்க? ரெக்கை என்ன பண்ணணுமா? அதுக்கு பலன் அடையணுமா? அப்போதான் அது எல்லா இடத்துலையும் கரெக்டாக அது இன்னாட்டி கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ண மாட்டேது? போக மாட்டேங்குது. அப்படியே மரத்தில் நின்று அது ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நீ காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. பொறுமையாக அப்படியே அமைதியாக இருக்கதான் ஆண்டவரே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தடுத்த அறிவுகளை ஒன்றா தேடுறோம், இன்னாட்டி ஒரு அடியாக விட்டுரும். அப்படி இருக்கக்கூடாது. நீ பொறுமையாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா தேவன் உன்னை சரியாக நடத்துவார். அவர் வெளிச்சத்தில் நடத்துவார், அவர் பாதையில் நடத்துவார், அவரே உன்னை உருவாக்குவார். எத்தனை பேர் ஆண்டவருடைய காரியங்களை வளரணும்னு முயற்சி பண்ணுறீங்க? அவங்களுக்கு தான் இதெல்லாம் விளங்கும். முயற்சி பண்ணுறீங்களாம்மா? கையை உயர்த்தி சொல்லலாம். நீங்களாம் வாலிபு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்காக நான் எழுமணும். ஏன்னா வாலிபு பிள்ளைங்க தான் இன்றைக்கி அதிகமாக எழுமணும். அடுத்த தலைமுறைகள் தான் கத்தருக்காக எழுமணும். கத்தருக்காக எழுமணும்னு உங்களுக்கு வைராக்கி இருக்கான்னு கேட்குறேன். நல்லா கையை உயர்த்தி சொல்லலாமே ஒரு அல்லேலூயா ஆமென். முன்னாடி வயசானவங்களாம் கை தூக்குறாங்களே, பிரைஸ் லார்ட். வைராக்கி இருக்கா? தேவனுக்காக நான் பயன்படணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? சும்மா நான் கேட்கறதுனால ஆம்பேன் அல்லேலூயா சொல்லக்கூடாது. அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், கத்தருக்காக நான் வளரணும். அப்போ அந்த காரியம் தான் நீங்கள் பாருங்க, அது பயிற்சி எடுத்து திடீர்னு என்ன செய்ய ஆரம்பிச்சு? அப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தாய் அது வரைக்கும் இவ்வளோ பெரிய பருந்தானா கூட தாய் என்ன பண்ணுது? அதுக்கு ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடித்து அந்த ரெக்கை கொஞ்சம் பலனானா அப்படியே போகுது, அடுத்த மரத்தில் உட்காருது, அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது தாயை விட்டு அதே தன்னிச்சையாக போய் இறை தேடுவதற்கு, அது தன்னுடைய வாழ்க்கையை தேடுவதற்கு பறந்து போக ஆரம்பிக்குது. சொல்றது விளங்குதாங்க? இப்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆரம்பத்தில் மோசேக்கு என்ன தெரியல? சொல்றது புரியுதுங்களா? தேவன் அவனுக்கு ஒரு வழியை வச்சிருந்தார். ஆனால் அந்த வழியை அவனே என்ன செய்கிறான்? முன்னமே தவறான முறையில் எடுத்துக்கொள்ள பார்க்குறான். சோத்திரம் அல்லேலூயா. அவனே எடுத்து, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார். நீங்களா ஒரு வழியை சூஸ் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய காரியில் தொழிலாகட்டும், உங்கள் வாழ்க்கையாகட்டும், எந்த விஷயமாகட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் விளைவிக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு அழகான வழிகளை வச்சிருக்கிறார். அழகா முச்சடியில் தரிசனமானார் பாருங்க, அருமையா ஆண்டவர் பேசினார் பாருங்க. வல்லமையுள்ள மனுஷனா அவனை மாத்திட்டாரு. எங்கேயோ மூளையில கடந்தவன், எங்கேயோ குப்பையில கடந்தவன், எங்கேயோ ஓரமா தெரியாது இருந்தவன், இன்னைக்கு மோசேனா தெரியாத ஆளே இல்லைன்ற அளவுக்கு அந்த நாளிலே மோசே அவ்வளவு ஆண்டவர் பிரபலப்படுத்தினார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எகிப்து தேசமே மோசையை கண்டா பயப்பட ஆரம்பித்தது. ஆண்டவரே சொல்றார், பார் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்றார். எப்படி வார்த்தை சொல்லுங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆண்டவரே சொல்றாருங்க. மோசையை பார்த்து அவன் செய்கிற கிரிகளை பார்க்க மோசே பார்வோன் அடங்க மாட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசையை பார்த்து சொல்றாரு, பார் உன்னை என்ன பண்றேன், பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன்றார். சொல்றது விளங்குதாங்க? ஆமா. அப்படி ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை சொல்லுங்க வல்லமையாய் கொண்டு போய் நிறுத்தினார். சோதர ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் பயந்து நடந்தார்களாம். மோசே மூலமா நடக்கிற கிரிகளை கண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை சத்ருவுக்கு முன்பாக உங்களை சிம்ம சொப்பனமாக நிறுத்துவார், வல்லமையுள்ள பாத்திரங்களாக நிறுத்துவார். சத்ருங்களை மேற்கொள்ள முடியாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு செய்ய தீமை செய்ய வருகிற சத்ருவை நீ மேற்கொள்ளுகிற நபரா? பார்வோனெல்லாம் கிட்ட வர முடியல. அவனுக்கு தேவனாக்கி வைத்தார். அவனை உன் காலின் கீழே கொண்டு வருவார். அல்ல இன்னைக்கு அவனோட போராடிக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஐயோ ஜெயிக்க முடியல, உன்னை ஜெயிக்கத்தக்கதான வல்லமையுள்ள பாத்திரமாக
அன்னைக்கு பார்வோனுக்கு பயந்துதான் ஓடுனா, இன்னைக்கு பார்வோன் முன்னாடி போய் தைரியமா நிக்கிறான். இன்னைக்கு பிசாசுக்கு பயந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை பற்றி ஒரு அறிவும் வெளிச்சமும் வார்த்தையும் அது பெற்றுக்கொண்டாயின்னு சொன்னா, நீ சத்துருவுக்கு முன்பாக நின்று எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, உனக்கு வர வேண்டிய நன்மைகளை நீ அவனிடத்திலிருந்து தட்டி பறித்து பெற முடியும். நல்லா தட்டி சொல்லுங்களேன், விளங்குதா உங்களுக்கு? அப்படி நீங்க எழும்ப ஆரம்பித்தாதான் கர்த்தர் வல்லமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். புரியாம நிறைய நேரம் புரியாம அப்படி எப்படியோ தப்பு பண்ணிட்டோம், இப்ப அப்படியே இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வாசலை திறக்க விரும்புகிறார். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வழியை திறக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த வழியை பிடிக்க விரும்புறியா? இருளுக்குள்ள போயிட்டான், அவன் வாழ்க்கை என்னன்னு தெரியாம போயிருச்சு. முச்சடி நடுவில் வெளிச்சம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஓப்பா, உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இப்ப பவுல் போறாரு, அவருக்கு வைராக்கி இருந்துச்சா இல்லையாங்க? பவுலுக்கு வைராக்கி இருந்துச்சா? என்ன வைராக்கியம்? பழைய ஏற்பாட்டை குறித்து நல்ல வைராக்கியம், பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை குறித்து பயங்கர வைராக்கியம் அவருக்கு. அதனால என்ன பண்றாரு? ஜனங்களை சிறுமைப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவர்களை அடிமைப்படுத்துவதற்காக, அவர்களை கட்டி சிறையில போடுவதற்காக கட்டளைகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? இப்ப நிருபங்களை வாங்கி கொண்டு போகிறார். ஆண்டவர் மேல வைராக்கியத்துல தான் செய்கிறார் அவர். ஆனா அந்த வைராக்கியம் தெளிவில்லாம இருக்கு. ஹலோ, விளங்குதாங்க? சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் என்ன, அதனால அவன் செய்கிற வழி, நாம போகிற பாதை சரிதானு ரொம்ப வேகமா ஓடுறான், ரொம்ப வேகமா துரிதமா பவுல் அந்த நாட்களில் செயல்படுறான். தேவன் சடுதியில் அவனை சந்தித்தார். ஒரு ஒளி அவனை சந்தித்தது. இயேசு என்கிற மெய்யான ஒளி அவனை சந்தித்தது. அல்லேலூயா. ஆமா, அந்த ஒளியின் வெளிச்சத்தில் நிற்கிறான். ஆண்டவருடைய சத்தம் அங்கிருந்து வருது. பவுலே, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறார். இப்போ அவன் திகைத்து போய், ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். நான் சொல்ற பாதையில போ, நான் சொல்றத செய்ய ஆரம்பி, நான் காட்டுகிற வழியில நட அப்படின்னோன்னு அவன் ரூட்டே மாறிடுச்சு பாருங்க, பவுலுடைய ரூட்டு. ஓ, நம்ம ஏதோ வைராக்கியமா அறியாம நியாயபரமான சட்டத்தில் நிற்கிறான். நீ இன்னும் நியாயபரமான சட்டத்தில் நிற்க கூடாது. சபைக்கு விளங்குதாங்க? கர்த்தர் உனக்கு சிலுவையின் மூலமாக புதிய வழிய வாசலை திறந்துட்டார் இல்லையா? இன்னைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க கூடாது. 4 நட்சத்திரத்துக்கு நீ வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? எதுக்கோ காரியங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? சடங்காச்சாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அந்த காரியங்களை நீங்க பின்பற்றுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதை நீங்க நம்புகிறவர்களா இருக்கக்கூடாது. ஜோசியங்களையோ மந்திரங்களையோ பில்லி சூனியங்களையோ 4 நட்சத்திரங்களையோ பழைய சடங்காச்சாரங்கள், இந்த காரியங்கள் செய்யணும். எந்தாவது வந்தா என்ன பண்ணிடுவோம்? ஐயோ, இந்த காரியம் செய்யணும், அந்த காரியம் செய்யணும் இப்படின்னு சொல்லி நீங்க போகிறதுக்கான அந்த பழைய நியாயபரமான சட்டத்தில், பழைய வாழ்க்கையில அவன் நின்றுட்டு இருக்கிறான். இயேசு சிலுவையில மரிச்சு புதிய வழியை திறந்துட்டார். இந்த புதிய வழியை அடைக்க முயற்சி பண்றான். ஆண்டவர் அவர் திறந்த வாசலை ஒருத்த நாள் அடைக்க முடியாது. அவனை தடுத்து இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறார். இதுதான்டா வழி அப்படின்னு அவனுக்கு காட்டின உடனே அவன் அந்த வழியில மிக வைராக்கியம் உள்ளவனாக, அதை விட இதுல வைராக்கியம் உள்ளவனா மாறினான். இல்லையா? நீங்க பழைய வாழ்க்கையில எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க? பழைய காரியங்கள் எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க? உலக பிரகாரமான காரியங்கள்ல தேவையற்ற வைராக்கியங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு? அந்த வைராக்கியங்கள் ஆண்டவர் பக்கம் திருப்பலாமேங்க. சோத்திரம், அல்லேலூயா. அந்த தேவனுக்காக வாழ்றதுக்கு, சத்தியத்தில் அப்படி நிக்கிறதுக்கு, ஜெபத்தில் அப்படி நிக்கிறதுக்கு, தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்வதற்கு. ஏன்னா பவுல் சொல்லப்படுகிறது பவுலை பற்றி, பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. சோத்திரம், அல்லேலூயா. அங்க இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துதான்? ஆவியிலே பவுல் வைராக்கியம் கொண்டு எல்லாம் வருகிற போர்களோடு சம்பாஷணை பண்ண ஆரம்பித்தான் போட்டு. ஆண்டவர் இந்த வழியை திறந்தவொடனே தேவன் மேல அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சேங்க. கர்த்தர் புதிய வாசலை திறந்து விட்டார்ல, அந்த அறிவு வந்துருச்சே, தேவனை பற்றி அறிவு வந்துருச்சு, இந்த சத்திய வசனத்துடைய வெளிச்சம் கிடைச்சிருச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னும் பழைய பாரம்பரியங்கள், இன்னும் புரிந்து கொள்ளாத பழைய அந்த மாம்சீக வாழ்க்கைகள், மோசைக்கிட்டு இருந்த அந்த பழைய மாம்சீக வாழ்க்கைகளை போல இன்னும் பழைய மாம்சீக வாழ்க்கைகள் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஆவிக்குரிய புதிய வாசலுக்குள்ளாக, புதிய வாழ்க்கைக்குள்ளாக நுழைய முடியாது.
பழைந்த புதிய மாவையும் பழைய மாவையும் கலக்காதீங்க என்ற ஆண்டவர். புளிப்பில்லாத அப்பங்களோடு அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? புளித்த மாவோடு இல்லை. அப்ப பழைய வாழ்க்கையோடு இல்லை. பழைய வஸ்திரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் சேர்க்காத என்றார். பழைய ரசத்தையும் புதிய ரசத்தையும் சேர்க்காத என்றார். சொல்றது விளங்குதாங்க? இன்னும் பழைய வாழ்க்கையும் உள்ள வச்சுட்டு இப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், அப்படி இல்லை. நீங்க அந்த பழைய வாழ்க்கையை முழுவதுமாக நீங்கள் களைந்து போடும்போது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, புதிய வாசலுக்குள்ளாக, புதிய வழிகளுக்குள்ளாக, மாம்சீகமான அறிவில, மாம்சீகமான யோசனையில இதை செய்வோம், இப்படி வாழ்வோம், இப்படி குடும்பத்தை கட்டுவோம், இப்படி தொழில் பண்ணுவோம், இல்லை. தேவன் உனக்கு தேவனை தேடுவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கும் வேண்டிய புதிய வாசலை உனக்கு திறந்திருக்கிறார். இந்த வாசலை அடையும்படியாக இன்னைக்கு உன் கண்ணை திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணு திறக்கப்பட்டவர்களா போறோம்? சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பழைய மாம்சீக மனுஷன் உன்னை மேற்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் தடுப்பாரத. அவன் அவர் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாருங்க. பார்வோன் பின்தொடராதபடி தடுத்தது போல உனக்குள்ள இருக்கிற மாம்சீகம் ஓங்காதபடி ஆவியானவர் கட்டுப்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளான கிறிஸ்து உனக்கு வைத்திருக்கிற வாசல் வழியிலே நடப்பதற்கு ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்த வல்லவராயிருக்கிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். ஃபாதர் அழகா பாடினார் இல்லை? சொல்றது விளங்குதாங்க? ஆமா, ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சொல்றது விளங்குதாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பழைய வாழ்க்கையின் கிரிகள் எல்லாம் நீங்க தேவனுடைய வழிக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ரூட்டுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த புதிய வழிக்குள்ள அவர் இழுத்து நடத்திக்கும். அவர் எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து வச்சிருக்கிறார். என்னால ஜெயிக்க முடியல மாம்சீகத்தை, பழைய வாழ்க்கையை ஜெயிக்க முடியல, நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம், நீ கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். பழைய சடங்காச்சாரங்கள், பழைய காரியங்கள், பழைய விஷயங்கள் மேல இன்னும் எனக்கு வைராக்கியம் வருகிறது, கலங்க வேண்டாம். புதிய வழிக்குள்ள திறந்திருக்கிறாருங்க. இயேசுவை நீ எப்ப விசுவாசிக்கிறியோ அதுதான் நீதின்னு சொல்லிட்டார் பவுல். அதுக்கப்புறம் வேற எந்த நியாயபரமான சட்டத்தை நீ கை கொள்ள வேண்டியதில்லை. எது உன்னை பாதிக்காதுமா. நீ 4 நட்சத்திரத்தை பார்க்க வேண்டாம், எந்த காரியத்தையும் நீ நம்ப வேண்டியதில்லை. நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, அது உனக்கு நீதியா இருக்கிறது, உன் காரியம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் விசுவாசமே. ஐயா, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், இந்த நாளை விசுவாசிக்கல, நான் மாந்திரிகத்தை பில்லி சுனியத்தை விசுவாசிக்கல, ஜோசிங்களை விசுவாசிக்கல. எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குதாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் உட்காந்துருக்கிறத பார்த்தா ஆவியிலேயே நான் அனல் மூண்டு பரலோகத்தில் பறந்து போகிற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. சோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் மாம்சம் தலை தூக்கி ஆடுது. சோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் தலை விரிச்சு தான் ஆடுது எல்லாருக்கிட்டையும். இன்னைக்கு மாம்சத்தை தூண்டி விடுறதுக்கு தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கி, கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற வாசலை முடக்கி மாம்சத்துக்குரிய வாசலை திறந்து விடுறதுக்கு இன்னைக்கு சத்துரு கடைசி காலத்திலே மிக தீவிரமாய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அன்னைக்கு உதவி செய்தார், இன்னைக்கு உதவி செய்கிற இல்லைங்க. என்றைக்கும் உதவி செய்கிற எபினேசர் நம்மளோடு தான் இருக்கிறார். நாம தான் இச்சித்து வலிவி போய் விடக்கூடாது. நாம் இழுப்புண்டு போகாதபடி தேவனை பற்றி கொண்டு சும்மா நீ ஆண்டவரை பிடிச்சிட்டுனாலே போதுங்க. கர்த்தர் உன்னை மாம்சீக வாழ்க்கை மேற்கொள்ளாத அளவுக்கு ஆவியானவர் உன்னை நடத்துவார். அவரே நடத்துவாருங்க, ஆவியானவரே நடத்துவார் உன்னை. தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. மண்டையில் ஏறுதா? ஹலோ, சோத்திரம் பண்ணி ஆண்டவரே வார்த்தை வருதுப்பா அப்படின்றத விட ஐயோ தூக்கம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மண்டையை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் இல்லை, இல்லையா சொல்லுங்க. இந்த 2 பேரும் நல்லா கேட்டால் நல்லா இருக்குமேன்னு என்னுடைய ஆவல் தான். 99 பேர் கேட்குறீங்க. 9 ஆடு இருந்துச்சு, ஆனால் 99 ஆடை விட ஒரு ஆடு மேலே ஆண்டவர் கவலை வந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக தான் நான் கவலைப்படுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் 99 நல்லா விழிச்சு கேட்குறவங்க தான். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி உங்களுக்கு நீங்களே கை தட்டலாம். ஏன்னா நல்லா விழிச்சு கேட்குறீங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தூங்குனா திட்டுவேன்னு விழிச்சிருக்கிறீங்களா? சோத்திரம், புரியல எனக்கு. அப்போ நல்லா புரியுதா நான் சொல்கிற சத்தியம்? விளங்குச்சா? மோசேக்குள்ள பழைய மனுஷன் இருந்ததுனால அவனால் தேவனுடைய திட்டத்தை வழி அறிய முடியல. தேவன் இப்போ அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனமாய் போகும்போது என்ன பண்ண வேண்டியது இருந்தது? அவன் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இருந்தது.
சோத்திரம், அல்லேலூயா. அவர் ரத்த சம்பந்தமான புருஷனும் பிள்ளைகளுக்கு அவங்களா அவர் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படின்னா மாம்சத்துக்குரிய காரியங்கள் நாம் அகற்றணும். சொல்றது விளங்குதாங்க? அப்ப மாம்சீகத்துல நம்ம வைராக்கியம் பாராட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதை நீங்க அது மேற்கொள்ளாத அளவுக்கு தேவன் உனக்கு உதவியா இருந்து உன்னை புதிய வழியில நடத்துறேன்ற. என்னை அறிகிற அறிவில வா, என் சத்தியத்துக்குள்ள வா, என் நீதிக்குள்ள வா. வாசலை திறக்கிறாரு, உனக்கு வழியை திறந்து வச்சிருக்கிறேன்றாரு. இதை நீ ஆமான்னு புரிஞ்சு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அதே போல பவுலுடைய காரியம் அப்படிதான். இன்னைக்கு அந்த வழியில அவன் போயிருந்தான்னு சொன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றுருந்தான்னா அவன் வாழ்க்கை மரணமாக முடிஞ்சிருக்கும். பவுல் உடனே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே? ஒப்பு கொடுத்து வந்தவன் ஐயோ நியாயபரமான சட்டத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக முற்றிலும் முறியடிச்சிட்டார், எல்லாத்தையும் முடிச்சு தீர்த்துட்டார். கிறிஸ்துவை நியாயபரமானத்தின் முடிவாக இருக்கிறார். விசுவாசம் ஒன்றுதான் முக்கியம். விசுவாசித்தா நீதிமான் பிழைப்பான், நீ விசுவாசித்தா மட்டும் போதுன்ட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. நீ தேவனை விசுவாசி, அல்லேலூயா. எந்த காரியம், வேலை, தொழிலில் நெருக்கம், பிரச்சனை, எந்த உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இல்லை, எழும்புவேன். அது நம்பிக்கை, அதான் விசுவாசம். இயேசு எனக்கு அதுக்காக எனக்கு வாசலை வச்சிருக்கிறாரு, ஆவியானவர் வச்சிருக்கிறாரு, வார்த்தையை வச்சிருக்கிறாரு. நான் எழும்புவேன், மாம்சம் மேற்கொள்ளாது. பழைய சடங்காச்சாரங்கள் புத்திகள் என்ன வரும்போதெல்லாம் வேணாம். எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. தொழிலில், உன் குடும்பத்தில், உன் விஷயங்களில், எல்லா காரியங்கள்லையும் எனக்கு தேவன் உதவி செய்கிறார். தேவன் என்னை நடத்துவார், என்னை எப்படி காப்பாற்றுவார், என்னை எப்படி கைவிட மாட்டான்ற விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தும். புதிய வழியில புதிய வாசலை பிரவேசிக்க பண்ணிட்டே இருக்கும். இது இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா வாழ்க்கையில நீ மேய்ச்சலை கண்டடைந்து நித்திய ஜீவனை போய் நீ சுதந்திரிக்க முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மோசே இப்போ மூன்றாவதா ஒரு நபரை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் காட். இப்போ யாக்கோப்பு வர்றார். யாக்கோப்பு அவங்க அப்பாவையெல்லாம் விட்டுட்டு இவருக்கு என்ன இருந்துச்சு தெரியுங்களா? யாக்கோப்பு கிட்ட ஏசா. எத்தனை பேர் ஈசாக்குக்கு பிள்ளைங்கள் சொல்லுங்க பயப்படாம. யாக்கோப் ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளை? அப்பா ஸ்தோத்திரம். யாரு? ஏசாவும். இப்ப 2 பேர். இப்ப 2 பேர்ல யாருக்கு அதிகமா ஆர்வம் ஆயிடுச்சு ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய ஆசீர்வாதம் வேணும்ட்டு? யாக்கோப்புக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. இவங்க ஆசீர்வாதத்தை நான் பெறணும் அப்படின்னு இப்ப என்ன பண்றாரு அவரு? அதுக்குரிய எல்லா முயற்சிகள் எடுத்து அதை பெற்றுக்கொள்றார். ஆண்டவரும் பார்க்கிறார் இவனுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்றதுனால ராத்திரி வேளையில அவன் படுத்திருக்கும் போது உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியின் தூளெல்லாம் உன்னுடைய எல்லா வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் ஈசாக்கு மேல இந்த வாக்கு தத்தத்தை இவன் மேல வைக்கிறார். சொல்றது விளங்குதுங்களா? ஆனாலும் கூட இவன் தொடர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இவன் அந்த பழைய வாழ்க்கையோட கலந்துதான். புரியுதுங்களா? தேவனோட வாக்கு தத்தத்தெல்லாம் இருக்கு, பழைய வாழ்க்கையை விடாமையே என்ன பண்ணிட்டே இருக்கிறான், அதை வச்சு சாதிச்சே பழைய வாழ்க்கையோடைய கலந்தே இந்த வாக்கு தத்தத்தை உரிமையாக்கிடலான்னு ஓடிட்டே இருக்கிறான். நான் இன்னைக்கு சொல்றதெல்லாம் ஆண்டவர் சொல்ற காரியம்லாம் பழச விடு. பழசு உன்னை பின்தொடர்ந்த அந்த பழைய பார்வோனின் வல்லமை அதை தேவன் தடுத்து நிறுத்துகிறார். பின்தொடராதபடி தடுத்து நிறுத்துகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட புதிய வாசலை பார்த்து வழியை பார்த்து ஓடு, தேவன் உன்னை நடத்துவேன்றாரு. இப்போ யாக்கோப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பழைய வாழ்க்கையோடைய கலந்து எல்லாத்தையும் பெறுவதற்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் பூரணம் அடையணும். நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவன், இதை நம்ம பழைய வாழ்க்கையோட கலந்து வாழ்ந்துட்டே இருந்துட்டு இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிடலாம்னா, தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அனுபவிக்க முடியாமல் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற காரணம் என்ன? சத்துரு பின்தொடர்ந்து வருகிற காரணம் என்ன? பாதிப்பு வருது. ஆசீர்வாதம் வந்துருச்சு, நல்லா கவனிங்க. ஏன்னா யாரு வரா இப்ப ஆசீர்வாதத்தை அழிக்கிறதுக்கு? ஏசா 400 பேரோடு கூட புறப்பட்டு வருகிறான். ஏசா என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வாதங்களையும் அழித்து போடுவானோ என்று பயந்திருக்கிறேன். எனக்கு விளங்குதாங்க? எழும்புறீங்க கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, கொஞ்சம் பொருளாதாரத்தில் எழும்புறீங்க, அப்புறம் சொயின்னு கீழே போறோம். அல்லேலூயா. முதல்ல கொடுக்கிற மாதிரி இருந்தேன், இப்ப நான் கடன் வாங்குற மாதிரி இருக்கிறேன். சில நேரம்
இது ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறது? ஜெப வாழ்க்கை நல்லா 1 மணி நேரம் போறது 2 மணி நேரம் ஆகாம 1/2 மணி நேரம் ஆகி சுத்தமா ஜெபம் இல்லாம ஏன் போகுது? அப்படியே ஒரு தொய்ந்த நாள். அப்புறம் வந்து இங்க சில வார்த்தைகளினாலே ஆண்டவர் மறுபடியும் உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்ப வேண்டிய நிலை ஏன்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஐஸ் காட், அல்லேலூயா. காரணம், நம்ம எதை விட மாட்டோம்? பழைய ரூட், அந்த பழைய யுக்திகளை விடாமையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பழைய சரக்கு, பழைய மனுஷன், பழைய பாரம்பரியம், பழைய குணாதிசயங்கள். சொல்ல மாட்டேங்க, வாய் புரியுதாமா? சொல்லுங்க, எதெல்லாம்? பழைய மனுஷன், பழைய பாரம்பரியம். ஏன்னா உலக சடங்காச்சார பாரம்பரியம் எல்லாம் பார்க்குறோம்ல, அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. உலக காரியங்களுக்கு நமக்கும். சரி, அடுத்து 3வது பழைய குணம், பழைய அந்த சுபாவங்கள், சிலதெல்லாம் பழைய அந்த யுக்திகள், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எடுக்கிற சில முயற்சிகள், மாம்சீகத்தில், சுயத்தில். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தான் ரூட். அவன் தேவனை வச்சுக்கிட்டு தான் போகிறான். தேவன் வேணும்னு தோணுது, ஆனால் அது வேறு விதத்தில் எப்படியாவது பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுறான். அல்லேலூயா. இப்போ ஃபைனலாக தேவ சமூகத்துக்கு போகிறார், ஜெபத்துக்கு போகிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட அவன் பழைய பாவத்தை, பழைய வாழ்க்கை, பழைய பாவங்களை, பழைய தவறுகள் எல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தான். இப்படி சொல்கிறேன் 3வது காரியத்தை, பழைய பாவத்தையும் பழைய வாழ்க்கையும் உள்ளே வச்சுக்கிட்டே நீ அதை அறிக்கை பண்ணாமையே நீ வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதங்கள், தேவன் வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பது கடினமாயிடும். கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் ஆசீர்வாத வழிகள். சொல்றது நான் புரியுதா உங்களுக்கு? இப்போ அறிக்கை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜெபத்தில் போய் உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. முதல்ல என்ன சொன்னார்? ஏசான்னு சொன்னார் இல்லையா? அவங்க அப்பாட்ட போய் என்ன சொன்னார்? இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட? உன் பேர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா? ஐயோ சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவன் ராத்திரியில் படுத்திருக்கும் போது என்ன கேட்டார்? ஆண்டவர் யாக்கோப்பேன்னு தான் பேசினார். அப்புறம் அவங்க மாமா வீட்டில், லாபான் வீட்டில் இருக்கும்போது யாக்கோப்பேன்னு தான் கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? கிளம்பி போடான்னு சொன்னார். இப்போ மட்டும் கேட்குறாரு அவனை பார்த்து, உன் பேர் என்ன? சரி, நீ மறுபடியும் வந்து ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கணும், ஆசீர்வாதத்தை காக்கணும், எல்லாம் ரைட்டு தான். நீ பழைய வாழ்க்கையை விடவே மாட்றிய, பழைய பாவத்தை அறிக்கை செஞ்சு விட மாட்றியே. பழைய ரூட்டை கொண்டு ஒன்றும் போகலை, 20 வருஷம் ஆகியும் போகலை. நானும் நீ விரும்புகிற ஆண்டவர் காரியங்களை வளரணும், எழும்பணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், உனக்கு விருப்பம் நிறையா இருக்கு. நானும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை மேலே தான் வச்சிருக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்குடைய வாக்குத்தத்தம் யார் மேலே இருக்கு? இப்போ உன் மேலே இருக்குப்பா, உனக்கு தான். பானா நீ என்ன பண்ணணும்? அது முத்தரிக்கப்படணும்னா நல்லா கவனிக்கணும். என்ன பண்ணணும்? ஹலோ, உன் மேலே முத்திரையா ஆசீர்வாதமாக விழணும்னா என்ன பண்ணணும்? நீ பழைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டுறணும். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? எத்தனை பேர் பழைய சரக்கை ஒத்துக்கொள்ளாமையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சில பேர் பாருங்க, தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க, தவிர ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த ஆதாம் ஏவாளை போல இங்கே தூக்கி அங்கே போடுறது, அங்கே தூக்கி இங்கே போடுறது, அவங்கனால தான், இவங்கனால தான், இப்படி தான், இதனால தான், அதனால தான் சொல்லாத. நான் தப்பு பண்ண தப்பு தான் அப்படின்னு உன்னுடைய பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், அதெல்லாம் நீ தந்திரமாகவோ சில விதங்களில் தவறாகவோ எப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட, அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். நீ அறிக்கை. அவன் ஆண்டவர் இப்போ சொல்கிறான் யாக்கோப்புன்னு ஒத்துக்கிறான். இப்போ சொல்கிறார், இனிமேல் யாக்கோப்பு இல்லை, நீ இஸ்ரவேலுன்னு சொல்கிறார். அங்கே தான் சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பேரும் நிலை நிற்கல, ஈசாக்கு பேரும் நிலை நிற்கல. இப்போ யார் பேர் நிலை நின்றுச்சு? இவன் பேரை இஸ்ரவேல்னு மாற்றி இஸ்ரவேல் பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. இன்னைக்கு வரைக்கும் டிவி நியூஸில் சத்தம் கேட்டுட்டு இருக்குது, இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசம்ன்றாங்களே. யார் பேர்? அன்னைக்கு அவர் கொடுத்த பேர். அவன் அன்னைக்கு ஒத்துக்கிட்டதுனால ஆசீர்வாதத்தை இவங்களை விட பெருக பண்ணிட்டார் பாருங்க. இவங்களை விட அவன் பேரை பெருமைப்படுத்திட்டார் பாருங்க. கையை தட்டி சொல்லுங்களேங்க. ஆண்டவருக்கு ரொம்ப யாரை பிடிக்குன்னு கேட்டால் தவற ஒத்துக்கிறவனுக்கு, தப்பா ஒத்துக்கிறவங்களுக்கு, பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுறவங்களுக்கு.
இப்போ அவன் தீர்மானம் பண்ணிட்டான், இனி வேண்டாம், ஆண்டவர் போதும் எனக்கு அப்படின்னு. ஆண்டவர் என் பேர் யாக்கோப்புன்னு பாதத்தில் விழுந்தான். கர்த்தர் இஸ்ரவேல்னு ஆசீர்வதிச்சு அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன்தான்ப்பா. ஆபிரகாம் ஈசா கொடுத்த வாக்கு தத்தத்தை உன் மேலே வைக்கிறேன், உன் மேலே உன் சந்ததியில் தலைமுறையா அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளில் பெருகும். உனக்கு மட்டும் வராது, உன் பிள்ளைகளுக்கு போகும், உன் குடும்பத்துக்கு போகும். உன்னால் அநேகம் ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிக்கிறியாங்க? ஏமா நீ ஏதாவது ஒரு ஆளுக்கு சொல்ற சுவிசேஷம், அவன் ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கல, அல்லேலூயா, அவன் வந்து பெரிய ஊழியக்காரன் எழும்பி ஒரு 1000 பேருக்கு ஆசீர்வாதம் மாறிட்டான்னா அந்த ஆசீர்வாதம் உன் மேலே தான். நீ தேவனுக்காக வாழும்போது கர்த்தர் சரியா உன்னை நடத்துவார். ஒரு பவுலை நடத்துறதுக்கு ஒரு யார் தேவைப்பட்டது? பவுலை ரட்சிப்புகள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு யார் ஆண்டவர் அழைக்கிறாரு? அனனியாவை தான் பிடிக்கிறார். சொல்லுங்களேங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்ததுனால தானே, அவன் தேவனை பற்றி அறிவு இருந்ததுனால தானே, அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்ததுனால தானே ஆண்டவர் அங்கே அனுப்புற அவன்கிட்ட போறாரு. ஏன் எவ்வளோ பேருக்கும் அனனியிட்ட போய் அப்பா அவன்கிட்ட போ, நீ போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடு, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி அவனை என்னுடைய வழியில் நான் அவனுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ கொஞ்சம் சொல்லி அவனை நடத்து. சொல்லுங்கள் அல்லேலூயா. உன்னை நடத்த மாட்டாராங்க? உங்களை நடத்த மாட்டாரா? எனக்கு யாரோ ஒரு நாள் சுவிசேஷம் சொன்னதால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக மாறி இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. உன்னை பயன்படுத்த மாட்டார் ஆண்டவர். நீ சொல்ற சுவிசேஷத்தினால யாரோ ஒருத்தர் எழுத மாட்டாங்களா? இல்லது ஏன் உன்னையோ ஒரு பெரிய ஆளா உயர்த்தி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா உன்னை மாற்ற மாட்டாரா? உயர்த்த முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ய முடியும், எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், யாக்கோபின் ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் பலிக்கும். இதுக்கு ஏன் நம்ம பழைய தவறை ஒத்துக்கொள்ளக்கூடாது, அறிக்கையிடக்கூடாது? எல்லாம் யோசிச்சு ஆண்டவரே எதை நான் வச்சுக்கிட்டு இந்த பழைய வாழ்க்கை, பழைய பாவத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு, பல யுக்திகளெல்லாம் வச்சுட்டு அதோடவே நான் கலந்து ஓடுறவனா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அவர் எல்லாமே புது ரூட்டுங்க, பரலோக ரூட்டுங்க. அவர் ரூட்டே நீதி பரிசுத்தம். அவருடைய ரூட்டே எல்லாமே அவருக்குள்ள அடங்கி இருக்கிறதா இருக்கணும். அந்த தேவ அன்பு, தேவனை அறிகிற அறிவு, அந்த நீதியில பிரவேசிப்பது, மாம்சீகம் உள்ள வந்துடக்கூடாது. இதை சாகடிச்சுட்டு ஆண்டவர் தான் பார்க்கணும். சோதர அல்லேலூயா. பழைய சடங்காச்சாரங்கள்லாம் அவர் பிசாசு கொண்டு வந்தது, அது நமக்குள்ள சாகடிச்சுட்டு நெல்லு. பழைய பாவத்தை, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், அதை நீ பாவத்தை தள்ளி விட்டு அவர்கிட்ட நெல்லு. உன் வாழ்க்கை எப்படி நடத்துவார்? அவர் பாதையில் அவரே நடத்துவார். அவரே உன்னை நடத்துவார். கரம் பிடித்து உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில் நான் நடத்துவேன்றார். அவர் பாதையில் உன்னை அழகா கரம் பிடிச்சு நடத்திட்டு போ. அவர் கூட வரும்போது செங்கடல் நிற்குமா? தானா விலகும். யோர்தான் நிற்குமா? பின்னிட்டு திரும்பி பிடரி அடிக்க ஓடிச்சான். வேற சவக்கடலை நோக்கி ஓடிச்சாங்க. அந்த தண்ணீர் குவியில் ஒரு பக்கம் நிற்குது, இன்னொரு பக்கம் பின்னிட்டு ஓடுது தண்ணி. எங்க? சவக்கடலை நோக்கி ஓடுது. எப்பவுமே இப்படி வர தண்ணீர் இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிற்க மாத்திரம் இல்லைங்க, கடல் வந்து செங்கடல் நின்றுச்சு. இது என்ன ஆகுது? பின்னிட்டு போச்சான், சவக்கடலை நோக்கி ஓடிச்சான் யோர்தான். தேவனால மட்டும் அதை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில் வருகிற சத்துருவை பிடரி அடிக்க பின்னிட்டு திரும்பி ஓட பண்ணுவார். அவர் ரூட்ல போனா, அவர் வழியில போனா. இன்னைக்கு சொல்றார், உனக்கு நான் அப்படி இருக்கிறேன்ற. வாதம் கூடாரத்து தீமை செய்கிறவன், பொல்லாப்பு செய்கிறவன் உன்னை தொட விடாம, பழைய மனுஷன் நீ தான் பயந்துட்டு இருக்கிற. பழைய மனுஷனுக்கு, பாவத்துக்கு நீ தான் பயந்துட்டு இருக்கிற. புரியுதுங்களா? பழைய பாரம்பரியத்துக்கு, சத்துருக்கு நீ தான் பயந்துட்டு இருக்கிற. அதெல்லாம் உன்னை தொடாம பாதுகாக்க நான் கூட இருக்கிறேன். நீ அவர் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நீ அதை தொடாம, அவன் தொடர்றது இருக்கட்டும், நீ தொடாம நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் காட்டுற வழியில போங்க. உன் வாழ்க்கை அருமையா ஆசீர்வதித்து நடத்தும். எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஓ